வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று சென்னை அருகே கரையை கடக்கும் என்பதால் தமிழக கடலோர மாவட்டங்களில் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்களுக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் துறைமுகத்தில் 3ஆம் புயல் எச்சரிக்கை கூண்டு 3வது நாளாக ஏற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் மீனவர்கள் யாரும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாகப்பட்டினம் கடற்கரை பகுதியில் கடல் ஆக்ரோஷத்துடன் அதாவது கொந்தளிப்புடன் காணப்படுவதால் இந்த பகுதியில் உள்ள கோடியக்கரை முதல் பழையாறு வரை உள்ள சுமார் 2 லட்சம் மீனவர்கள் 3வது தினமாக வீட்டில் முடங்கியுள்ளனர். மேலும் இவர்களது அதாவது நாட்டுப்படகு மீனவர்கள் சுமார் 5000 நாட்டுப்படகு இந்த பகுதியில் உள்ள துறைமுகம் மற்றும் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அதாவது வலுப்பெற்று கரையை கடக்கும் என்பதால் கடந்த 3 தினங்களாக திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழை என்பது நேற்று நள்ளிரவு முதல் குறைந்துள்ளது. இருந்த போதிலும் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால், சீர்காழி பகுதிகளில் நள்ளிரவு தொடர்ந்து சாரல் மழை பெய்தது. தற்போது நாகப்பட்டினத்திலும் இந்த சாரல் மழை என்பது நீடித்து வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் அதாவது தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்வதற்காக நாகை மாவட்ட ஆட்சியர் திரு பழனிசாமி அவர்கள் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்து வருகிறார். அதே போல 24 மணி நேரமும் புயல் பாதுகாப்பு மையம் மற்றும் சமுதாய பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து நாகப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறிது மழையும் காணப்படுகிறது. அதே போல கடல் கொந்தளிப்புடன் இருப்பதால் இந்த பகுதி மீனவர்கள் 3வது நாளாக இன்றும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை.